வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி தேவபாளையத்திலிருந்து இப்போ நாங்கள் பேசுகிறோம். இதோட நான் இப்போ முன்னாடி வச்சிருக்க பொருட்களால் இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, தண்ணியிலிருந்து மின்சாரம் தயாரிப்பது அப்படின்றது தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். இதில் மக்களுக்கான என்ன யூஸ்னா, இப்போ காற்றின் மூலமும் மின்சாரம் தயாரிக்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால மக்களுக்கு அது அவ்வளோவா யூஸ் ஆகலை. இப்போ தண்ணினா நம்ம வீட்டிலே இருக்குது, நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பொருள் ஒன்று தான் தண்ணி. இப்போ இதுலேருந்து எப்படி மின்சாரம் தயாரிக்கிறோன்றது தான் நான் சொல்ல போகிறேன். இதில் என்னன்னா, இப்போ எப்படி மின்சாரத்தில் இப்போ மழை பெஞ்சதுன்னா கை வச்சோ ஷாக் அடிக்குதோ எடுத்தடிக்குதோ அந்த மாதிரிலாம் இதில் எந்த இதுவுமே இல்லை. இது மக்களுக்கு இதில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இப்போ நம்ம மின்சாரம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மின்சாரமா இப்போ மழை பெஞ்சு கொஞ்சம் இப்போ போய் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் சரியில்லாத சுவிட்ச் பாக்ஸ்லாம் கை வச்சோம்னா ஷாக் அடிக்கும், எடுத்தடிக்கும். அதுலேயே ஒரு சில உயிரெலாம் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் நிறைய பேர் இறந்தவங்க இருக்காங்க. ஆனால் இந்த இதில் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. இதில் நம்ம பயப்படுறதுக்கான எதுவும் இல்லை. இதை நம்ம வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம விவசாயம் செய்கிற இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான பொருள் ஒன்றாதான் தண்ணி இருக்கிறதுனால நம்ம அதை ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இதுக்கான தேவையான பொருட்கள் என்னன்னா, நீரிழிவு மோட்ரு, பைப்பு, டேங்கு, மின் காற்றாலை, மோட்டார், தேவையான கம்பிகள், இது போன்ற எளிய பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சுக்க முடியும். இதுக்குள்ளே இருக்கும் மின்சாரத்தால் தான் உள்ளே இருக்கும் மின்சாரத்தால் வெளியே நீர் வருது. நீர் இருந்தால் மின்சாரம் வருது. இந்த நீரினால் தான் இந்த மின்சாரம் வருது. அதனால் இந்த நீர் இப்போ இந்த தொட்டியிலேருந்து என்ன பயன்னா, இப்போ பள்ளிக்கு செல்லும் மாணவிகள்லாம் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு திரும்பி வந்தாங்கன்னா அவங்க ஏதாவது சாப்பிட்றாங்க, இப்போ கை கழுவணும், வாட்டர் பாட்டில் தண்ணி இல்லை, பக்கத்தில் ஏதாவது டேங்க் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, டேங்க் இருந்துச்சுன்னா அவங்க கிளம்பி அது மூடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு டேங்க்லாம் அந்த டேங்க் விட்டுட்டு இருக்கும், அதெல்லாம் சரியில்லாத இருக்கும். திறந்தோம்னா அப்படி தண்ணி ஃபுல்லாக வந்துடும். அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லாத இப்படி கை காமிச்சோம்னா தண்ணி வர மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னொன்று என்னென்னா, வீட்டில் இப்போ எப்படி சொல்கிறது, கரண்ட் இல்லாத நேரத்தில் தண்ணியிலேருந்து இந்த காற்றாலைக்கு மின்சாரம் போய் இந்த காற்றாலையிலேருந்து வீட்டுக்கு போய் லைட் எரியிற மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். இதில் நல்லா படிக்கிற பசங்களுக்குலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா படிக்கிற பசங்க கரண்ட் இல்லாத நேரத்தில் படிக்க முடியாது, விறகு வருஷத்துல தான் படிப்பாங்க. அவங்களுக்கு கண்ணு வலிக்குன்றதுனால அப்போ இந்த மோட்டாரை யூஸ் பண்ணி இதுலேருந்து இதுக்கு கரண்ட் போய் அந்த காற்றாலையிலேருந்து நேராக வீட்டுக்கு வந்துடும் கரண்ட்டு. அதனால மக்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே விவசாயத்தில் எப்படின்னா, அங்கே பக்கத்தில் கிணறு இருக்கிறதுனால அந்த கிணத்துலேருந்து இந்த மோட்டரை செட் பண்ணோம்னா, இப்போ நைட் நேரத்துலலாம் விவசாயிகள் கொல்லைக்கு போனாங்கன்னா அந்த இடத்துல அவங்களால முழிச்சிக்கிட்டே இருக்க முடியாது. அதனால அவங்க இடத்துல முழிச்சிக்கிட்டே இருக்க முடியாது. இதே மின்சாரம்னா என்ன மின்சாரம்னா அது யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயம் வரும். ஏன்னா அது மின்சாரம் ஒரு சின்ன வயலாக இருந்து தண்ணியில் பட்டாலும் அது நம்ம உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்திடும். அதனால உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்திடும். இதன் மூலம் மக்களுக்கு இலவசமாக பயன்படுத்தலாம்.